இவன்தான் அந்த பையன். ஒரு கனமான மற்றும் கம்பீரமான குரல் எங்கள் மண் வீட்டின் சுவர்களை அதிர வைத்தது. அறையில் இருந்த ஒவ்வொருவரின் மூச்சும் தொண்டையிலேயே நின்றுவிட்டது போல இருந்தது. அப்பாவின் முகம் பயத்தில் அப்படியே வெளுத்து போய்விட்டது. அவர் நடுங்கும் கைகளை கூப்பிக்கொண்டு நின்றார். அவர் குரல் தட்டு தடுமாறி வந்தது. ஐயா, நான் தான் சொன்னேனே, இவன் புத்தி கெட்டு போய்விட்டான் என்று. இவன் இரவெல்லாம் தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கிறான். இவன் எந்த மாதிரியான விவகாரங்களில் சிக்கி இருக்கிறான் என்று எனக்கு தெரியாது. எங்களுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் ஒரு ஏழை தொழிலாளி. தயவு செய்து என்னை இந்த விஷயங்களுக்குள் இழுக்காதீர்கள். காக்கி சீருடை மற்றும் கோட் சூட் அணிந்திருந்த அந்த அந்நியன் என்னை நோக்கி பார்த்தான். அவன் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. அதை அந்த நேரத்தில் புரிந்து கொள்வது சாத்தியமற்றதாக இருந்தது. அவன் தன் பையிலிருந்து ஒரு அரசு காகிதத்தை எடுத்து என் முகத்திற்கு முன்னால் ஆட்டி, உனக்கு எதிராக மிகவும் பலமான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. ஹர்ஷித், இவ்வளவு பெரிய முடிவை எடுப்பதற்கு முன்னால் அதன் விளைவுகளை பற்றி நீ யோசிக்கவில்லையா? இப்போது எங்களுடன் வா. தலைமை அலுவலகத்தில் உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். அம்மாவின் நெஞ்சை பிளக்கும் ஒரு அலறல் சத்தம் கேட்டது. அவர் தன் முகத்தை முந்தானையால் மறைத்து கொண்டார். அப்பா முன்னே வந்து என் தோளை வெறுப்புடன் தள்ளிவிட்டு, இவனை அழைத்து செல்லுங்கள் ஐயா. இவன் என் மானத்தை மண்ணோடு மண்ணாக்கி விட்டான். இவன் கஞ்சி குடிக்கட்டும் என்றுதான் காலணிகளை தைக்கும் வேலைக்கு அமர்த்தினேன். ஆனால் இவன் என் முகத்தில் கரியை பூசிவிட்டான் என்றார். நான் அமைதியாக அவர்களுடன் கிளம்பினேன். அந்த தெருவில் இருந்த மக்கள் கதவு இடுக்குகளின் வழியாக பார்த்து கொண்டு புரணி பேசிக் கொண்டிருந்தனர். நான் காரின் பின் இருக்கையில் அமர்த்தப்பட்டேன். இனி என் வாழ்க்கை எப்போதும் போல இருக்காது என்பது எனக்கு தெரிந்திருந்தது. ஆனால் இந்த பாதை என்னை எந்த இலக்கில் கொண்டு போய் விடும் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த காட்சி என் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பம். ஆனால் கதை இங்கிருந்து தொடங்கவில்லை. இந்த கதை மிகவும் பின்னால் இருந்து தொடங்குகிறது. என் பெயர் ஹர்ஷித். நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். அந்த வறுமை ஒரு மனிதனின் எலும்பிலிருந்து உயிர் வரை பிழிந்து எடுத்துவிடும். என் அப்பா கூலி வேலை செய்து வந்தார். அந்த தினக்கூலியை கொண்டுதான் நாங்கள் சகோதர சகோதரிகள் வயிற்றை நிரப்பினோம். எனக்கு 5 சகோதரிகள். நான் ஒரே ஒரு ஆண் வாரிசு. நான் என் சகோதரிகளில் 3ஆவதாக பிறந்தவன். எனக்கு 2 மூத்த சகோதரிகளும் 3 இளைய சகோதரிகளும் இருந்தனர். முழு குடும்ப பொறுப்பையும் சுமப்பது அப்பாவால் மட்டுமே சாத்தியமில்லாமல் போனது. அப்பா அதிகாலையிலேயே கிளம்பி சென்று இரவு நேரமாகும் வரை உழைப்பார். அப்போதுதான் வீட்டில் அடுப்பு எரியும். சில நேரங்களில் நாங்கள் வெறும் தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு தூங்கிய நாட்களும் உண்டு. இந்த ஏழ்மைக்கும் பசிக்கும் இடையில்தான் நான் மிகவும் கஷ்டப்பட்டு 10ஆம் வகுப்பு வரை படித்து முடித்தேன். எனக்கு படிப்பின் மீது ஒரு வெறித்தனமான ஆர்வம் இருந்தது. நானும் பள்ளிக்கு செல்ல வேண்டும், என்னிடமும் புதிய புத்தகப்பை மற்றும் புத்தகங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் இதெல்லாம் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஆடம்பரமான விஷயமாக தெரிந்தது. என் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்த அன்று நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வீட்டிற்குள் நுழைந்தேன். என் கையில் மதிப்பெண் சான்றிதழ் இருந்தது. நான் ஓடிச் சென்று அப்பாவிடம் காட்டினேன். அப்பா, பாருங்கள், நான் தேர்ச்சி பெற்றுவிட்டேன். நல்ல மதிப்பெண்களும் எடுத்துள்ளேன். இனி நான் கல்லூரியில் சேரப்போகிறேன் என்றேன். அப்பா அப்போதுதான் வேலை முடிந்து வந்து களைப்பில் சிகரெட் குடித்து கொண்டு அமர்ந்திருந்தார். என் பேச்சை கேட்டதும் அவர் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. அவர் சிகரெட்டை ஒரு பக்கம் வைத்துவிட்டு என்னை கோபமாக பார்த்தார். கல்லூரியா? என்ன கல்லூரி? அதற்கான கட்டணத்தை உன் அப்பனா கட்டுவான். அவருடைய பேச்சின் கசப்புத்தன்மை என் முகத்தில் இருந்த புன்னகையை பறித்துவிட்டது. நான் பயந்து கொண்டே சொன்னேன், அப்பா, நான் அரசு கல்லூரியில் படிப்பேன். செலவு குறைவாகத்தான் இருக்கும். புத்தகங்களுக்கு மட்டும்தான். அட நிறுத்து ஹர்ஷித். அப்பா கையை நீட்டி என்னை அமைதிப்படுத்தினார். வீட்டு நிலைமை உனக்கு தெரியவில்லையா? உனக்கு 5 சகோதரிகள் இருக்கிறார்கள். அதில் 2 பேர் திருமண வயதில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும். வரதட்சணை சேர்க்க வேண்டும். இல்லை, நீ ராஜா போல படிக்க வேண்டுமா? இதுவரை படிக்க வைத்ததே பெரிய விஷயம். இனி நீ எனக்கு உதவியாக இருக்க வேண்டும். என் கண்களில் கண்ணீர் திரண்டது. ஆனால் அப்பா, இது என் லட்சியம்.
நான் ஒரு நிலைக்கு வர விரும்புகிறேன். நான் பெரிய ஆளானதும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து விடுவேன் என்றேன். அப்பா சிரிக்கத் தொடங்கினார். பெரிய ஆளா? நாம் ஏழைகள். நம் கனவுகள் கூட நம் தகுதிக்கு ஏற்பத்தான் இருக்க வேண்டும். நாளை முதல் நீ என்னுடன் வர வேண்டாம். நான் சந்தையில் ரவியிடம் பேசிவிட்டேன். நாளை முதல் நீ அவன் கடையில் அமர்ந்து செருப்பு தைக்கும் வேலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகள் என் காதில் வெடிகுண்டு போல விழுந்தன. செருப்பு தைப்பவனா? ஆனால் நான் ஒரு அதிகாரியாக வேண்டும் என்று கனவு கண்டேனே. அப்பா, நான் செருப்பு தைக்க மாட்டேன். நான் படிப்பேன். முதல் முறையாக அப்பாவுக்கு முன்னால் மெதுவான குரலில் பேசும் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டேன். அந்த கணமே அப்பா தன் காலில் இருந்த செருப்பை கழற்றி என்னை அடித்தார். அந்த செருப்பு நேராக என் முகத்தில் பட்டது. உன் அப்பனிடமே எதிர்த்து பேசுகிறாயா? இங்கே சாப்பிடுவதற்கே வழியில்லை. இவனுக்கு அதிகாரி ஆக வேண்டுமா? நாளை காலை அமைதியாக ரவியின் கடைக்கு சென்று விடு. இல்லை என்றால் இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை. ஒருவேளை சோறு கூட கிடைக்காது. அம்மா சமையலறை வாசலில் நின்று கொண்டு அமைதியாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார். அவரால் எதுவும் பேச முடியவில்லை. ஏனென்றால் அப்பாவின் கோபத்திற்கு முன்னால் பேசுவது என்பது நெருப்பில் குதிப்பதற்கு சமம். நான் அந்த மதிப்பெண் சான்றிதழை நெஞ்சோடு அணைத்து கொண்டு ஒரு மூலையில் அமர்ந்து விம்மி விம்மி அழத் தொடங்கினேன். அடுத்த நாள் காலை சூரியன் எனக்கு ஒரு நம்பிக்கையின் ஒளியாக தோன்றவில்லை. மாறாக ஏமாற்றத்தின் செய்தியோடு தான் உதித்தது. அப்பா என்னை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றார். சந்தையின் அழுக்கு மற்றும் குறுகிய சந்துகள் வழியாக கடந்து சென்று ஒரு சிறிய பழைய கடையின் முன்னால் நின்றோம். அங்கே தோல் மற்றும் பசையின் கடுமையான துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது. அழுக்கான ஆடைகளை அணிந்திருந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் கைகளில் மையை பூசிக்கொண்டு காலணிகளை தைத்து கொண்டிருந்தார். ரவி, இது என் பையன் ஹர்ஷித். அப்பா என்னை அவரிடம் அறிமுகப்படுத்தினார். இன்றிலிருந்து இவன் உங்கள் பொறுப்பு. இவன் புத்தி படிப்பின் மீதுள்ள மோகத்தால் கெட்டு போய்விட்டது. கொஞ்சம் இவனுக்கு தொழில் கற்றுக் கொடுங்கள். அப்போதுதான் 2 காசு சம்பாதிக்க தகுதியுள்ளவனாக மாறுவான். ரவி அவர்கள் தலையை நிமிர்த்தி என்னை பார்த்து புன்னகைத்தார். அவர் பற்கள் தாமிரத்தை போல மஞ்சளாக மாறியிருந்தன. வா மகனே, வந்து உட்கார். கவலைப்படாதே, உன்னை அப்படிப்பட்ட ஒரு கலைஞனாக மாற்றுவேன். மக்கள் உன் தைகளை பார்த்து பாராட்டுவார்கள். அதிகாரியாகி என்ன செய்ய போகிறாய்? உண்மையான வருமானம் தொழிலில்தான் இருக்கிறது. நான் மனதை கல்லாக்கி கொண்டு அங்கே இருந்த ஒரு சிறிய பெட்டியை எடுத்துக்கொண்டேன். எனக்கு முன்னால் பழைய உடைந்த காலணிகளின் குவியல் இருந்தது. இதுதான் இனி என் தலைவிதி. என் பள்ளி நண்பர்கள் கல்லூரிக்கு சென்றிருப்பார்கள். நான் இங்கே மக்களின் காலடி தூசியில் படித்திருக்கும் காலணிகளை சரி செய்து கொண்டிருப்பேன். முதல் நாள் எனக்கு நரகம் போல இருந்தது. என் மென்மையான கைகளில் ஊசி குத்தியது. நூலை இழுக்கும் போது விரல்கள் அறுபட்டன. அப்போது ரவி அவர்கள் என்னை திட்டிவிட்டு பிறகு புரிய வைப்பார். ஏய் கவனி, இது ஊசி, பேனா கிடையாது. மென்மையாக கையாளுவதற்கு பலத்தை பிரயோகி, பலத்தை கொடு. ரவி அவர்களின் குரல் என் காதுகளில் எதிரொலித்தது. மாலையில் நான் வீடு திரும்பும் போது என் விரல்கள் வீங்கியிருந்தன. ஆடைகளில் இருந்து ஒரு விசித்திரமான வாசனை வந்தது. அப்பா என் பையை தடவி பார்த்தார். இன்று எதுவும் கிடைக்கவில்லையா? இல்லை அப்பா, அவர் சொன்னார். இப்போதுதானே கற்றுக்கொள்கிறான். வேலை பழகியதும் கூலி கிடைக்கும். வேலை பழகியதும் பணம் வரும் என்று நான் தலையை குனிந்தபடி பதிலளித்தேன். அப்பா வெறுப்புடன் முகம் சுளித்தார். சரி, பரவாயில்லை, சீக்கிரம் கற்றுக்கொள். அப்போதுதான் பணம் வரும். இனிமேல் படிப்பை பற்றி பேசினால் அவ்வளவுதான், ஜாக்கிரதை. நான் உடனே மாடிக்கு சென்று விட்டேன். அங்கே இருட்டாக இருந்தது. வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. நான் வானத்தை பார்த்து மெதுவான குரலில் கடவுளிடம் கேட்டேன். இறைவா, என் தலையெழுத்தில் இந்த செருப்பு தைப்பது மட்டும்தான் எழுதியுள்ளதா? என் கனவுகள் ஒருபோதும் நிறைவேறாதா? எனக்குள் இருந்த அந்த ஹர்ஷித் இன்னும் சாகவில்லை. தெருவில் விளையாடும் போது நான் ஒரு அதிகாரி ஆவேன் என்று எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருந்த அந்த சிறுவன் எனக்குள் கத்திக் கொண்டிருந்தான். நான் அங்கேயே அமர்ந்து கொண்டு ஒரு முடிவெடுத்தேன். நான் ஒருபோதும் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று. அப்பா என்னை பள்ளிக்கு அனுப்பவில்லை என்றால் பரவாயில்லை. எனக்கான பாதையை நானே உருவாக்கிக் கொள்வேன்.
சில நாட்கள் இப்படியே கழிந்தன. நான் தினமும் கடைக்கு செல்வேன். நாள் முழுவதும் செருப்பு தூசியை சுமப்பேன். வசவு சொற்களை கேட்பேன். பிறகு இரவு களைப்பில் தூங்கி விடுவேன். ஆனால் என் மூளையில் ஒரு திட்டம் உருவாகி கொண்டிருந்தது. ஒரு நாள் கடைக்கு ஒரு பள்ளி சிறுவன் தன் காலணியை தைக்க வந்தான். அவன் கையில் ஒரு ஆங்கில புத்தகம் இருந்தது. நான் மிகுந்த ஆசையுடன் அந்த புத்தகத்தை பார்த்தேன். தம்பி, அந்த புத்தகத்தை ஒரு நிமிடம் காட்ட முடியுமா என்று பயந்து கொண்டே கேட்டேன். அந்த சிறுவன் முதலில் என் அழுக்கான உடைகளை ஒரு விசித்திரமான பார்வையால் பார்த்துவிட்டு பிறகு புத்தகத்தை என்னிடம் நீட்டினான். நான் புத்தகத்தை திறந்தபோது அந்த வார்த்தைகள் என் கண்களுக்கு முன்னால் நடனமாடுவது போல இருந்தன. நான் மீண்டும் என் சொந்த உலகத்திற்கே வந்துவிட்டது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்போது ரவி அவர்களின் உரத்த குரல் கேட்டது. ஏய் ஹர்ஷித், வேலையில் கவனம் செலுத்து. உனக்கு இன்னும் அந்த புத்தக பைத்தியம் தெளியவில்லையா? காரணமில்லாமல் வாடிக்கையாளரின் நேரத்தை வீணடிக்கிறாய். இதை கேட்டதும் நான் வேக வேகமாக புத்தகத்தை திருப்பி கொடுத்துவிட்டு காலணியை தைக்கத் தொடங்கினேன். ஆனால் அன்று எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்துவிட்டது. சூழ்நிலைக்கு முன்னால் மண்டியிட மாட்டேன் என்று நான் உறுதி பூண்டேன். இந்த செருப்பு கடை என் இலக்கல்ல. இது ஒரு தற்காலிகமான தங்குமிடம் மட்டுமே. அன்று இரவு நட்சத்திரங்களின் நிழலில் எடுத்த அந்த முடிவு எனக்குள் ஒரு புதிய ஆன்மாவை தந்தது. அடுத்த நாள் வழக்கத்தை விட சற்று முன்னதாகவே நான் கடைக்கு சென்று விட்டேன். கடை இன்னும் திறக்கப்படவில்லை. ரவி அவர்கள் பூட்டை திறந்து கொண்டிருந்தார். நான் முன் சென்று அவர் கையில் இருந்து பூட்டை வாங்கி ஷட்டரை உயர்த்தினேன். ரவி அவர்கள் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து, அடடா ஹர்ஷித், இன்று என்ன இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறாய்? நேற்று யாரோ கட்டாயப்படுத்தி அமர வைத்தது போல முகம் தொங்கி போயிருந்தது. இன்று அதிகாலையிலேயே வந்து விட்டாயே என்றார். எல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது என்றார். நான் கடையை சுத்தம் செய்ய கூட்டி பெருக்கும் துடைப்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சொன்னேன். ஐயா, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். அவர் தன் இருக்கையில் அமர்ந்து கருவிகளை அடுக்கிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், சொல்லு, என்ன விஷயம்? ஒருவேளை விடுமுறை வேண்டுமா? இப்பதானே நீ வந்திருக்கிறாய். நான் அவர் அருகில் சென்று மெதுவான குரலில் சொன்னேன், இல்லை ஐயா, விடுமுறை வேண்டாம். விஷயம் என்னவென்றால், நான் கடை நேரத்திற்கு பிறகு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கூடுதலாக வேலை செய்தால் அல்லது மதிய உணவு நேரத்திலும் வேலை செய்தால் நீங்கள் எனக்கு இதற்காக தனியாக கொஞ்சம் பணம் தருவீர்களா? ரவி அவர்களின் கை அப்படியே நின்றது. அவர் கூர்மையான பார்வையால் என்னை முறைத்து பார்த்தார். ஏன்? உன் அப்பா தினமும் மாலையில் வந்து உன் கூலியின் ஒவ்வொரு ரூபாயையும் என்னிடமிருந்து வாங்கி செல்கிறாரே, உனக்கு ஏன் தனியாக பணம் வேண்டும்? ஏதாவது தவறான பழக்கங்களில் சிக்கிவிட்டாயா? ஏதாவது சாப்பிடவோ குடிக்கவோ பழகிவிட்டாயா? இதை கேட்டதும் என் இதயம் படபடவென துடித்தது. என்னால் அவரிடம் உண்மையை சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் படிப்பதற்காக பணம் சேமிக்கிறேன் என்று தெரிந்தால் அவர் ஒருவேளை அப்பாவிடம் சொல்லிவிடக்கூடும். நான் உடனே தலையை இல்லை என்பது போல ஆட்டினேன். இல்லை, இல்லவே இல்லை. நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்க விரும்புகிறேன். அப்போதுதான் எப்போதாவது எனக்கு பிடித்ததை வாங்கி சாப்பிட முடியும். அல்லது வீட்டில் ஏதாவது தேவை என்றால் என்னால் செய்ய முடியும். அப்பாவிடம் கேட்க எனக்கு பயமாக இருக்கிறது. அவர் சிறிது நேரம் அமைதி காத்தார். பிறகு ஒரு பழைய காலணியை எடுத்து அதில் பசையை தடவிக்கொண்டே சொன்னார், பார் ஹர்ஷித், எனக்கு உன் அப்பாவை பற்றி கவலை இல்லை. நீ எனக்கு கூடுதலாக வேலை செய்தால் அது எனக்கு லாபம்தான். நீ தைக்கும் காலணிகளின் எண்ணிக்கையை பொறுத்து நான் உனக்கு தனியாக பணம் தருகிறேன். ஆனால் நினைவிருக்கட்டும், இது நமக்குள் மட்டுமே இருக்க வேண்டும். உன் அப்பா வந்து என்னிடம் வாக்குவாதம் செய்தால் நான் எதையும் கொடுக்கவில்லை என்று கையை விரித்து விடுவேன். என் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை விரிந்தது. மிக்க நன்றி ஐயா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்பாவிற்கு தெரியவே தெரியாது. அன்று என் வாழ்க்கையின் ஒரு புதிய மற்றும் கடினமான காலம் தொடங்கியது. நான் நாள் முழுவதும் ஒரு இயந்திரத்தை போல கைகளை இயக்கிக் கொண்டிருப்பேன். மாலையில் அப்பா கடைக்கு வருவார். அவர் முகம் எப்போதும் போல கடுமையாக இருக்கும். அவர் ரவியிடம், என்ன ரவி, இன்று இவன் எவ்வளவு சம்பாதித்தான் என்று கேட்பார். ரவி என்னை திருட்டுத்தனமாக பார்த்துவிட்டு அப்பாவின் கையில் வழக்கமான தொகையை வைப்பார்.
இந்தாங்க இவனுடைய இன்றைய கூலி. பையன் ரொம்ப உழைக்கிறான். அப்பா பணத்தை வாங்கி கொண்டு என்னை நோக்கி திரும்பி சொல்வார், வா வீட்டிற்கு போவோம். நேராக வீட்டிற்கு செல்ல வேண்டும். அங்கும் இங்கும் ஊர் சுத்தக்கூடாது. நான் தலையை குனிந்தபடி அவருக்கு பின்னால் நடப்பேன். என் பையில் ஒளித்து வைத்திருந்த அந்த சில சில்லறை நாணயங்கள் எனக்கு உலகின் மிகப்பெரிய சொத்தாக தெரிந்தன. இது என் சொந்த தந்தையிடமே நான் செய்த திருட்டு. ஆனால் இந்த திருட்டு என் எதிர்காலத்தின் முன்னேற்றத்திற்காக இருந்தது. சில வார உழைப்பிற்கு பிறகு என்னிடம் பழைய புத்தகங்கள் விற்கும் கடைக்கு செல்லும் அளவுக்கு பணம் சேர்ந்திருந்தது. அந்த பழைய கடைக்காரர் என் அழுக்கான சட்டை மற்றும் கிழிந்த காலணிகளை பார்த்துவிட்டு வெறுப்புடன் சொன்னார், ஏய் பையனே, பின்னால் தள்ளு. இது விளையாடும் இடம் இல்லை. போய் உன் வேலையை பார். நான் என் கைக்குள் பொத்தி வைத்திருந்த நாணயங்களை அவர்களின் மேஜை மீது வைத்தேன். ஐயா, நான் விளையாடுவதற்கு அல்ல, படிப்பதற்கு புத்தகங்கள் கேட்கிறேன். முதலாம் ஆண்டுக்கான பழைய புத்தகங்கள் கிடைக்குமா? கிழிந்திருந்தாலும் பரவாயில்லை என்று கெஞ்சினேன். அந்த பெரியவர் பணத்தையும் பிறகு என் கோலத்தையும் பார்த்தார். அவர் நடத்தை சற்று கனிவானது. அங்கே அந்த குவியலில் பார், ஏதாவது உபயோகமானவை கிடைத்தால் எடுத்துக்கொள் என்றார். நான் ஒரு பைத்தியக்காரனை போல அந்த குவியலின் மீது விழுந்து தேடினேன். தூசியும் மண்ணும் படிந்திருந்த அந்த புத்தகங்களை நான் ஏதோ வைரம் மற்றும் பொற்காசுகளைப் போல கைகளில் ஏந்தினேன். எனக்கு தேவையான தலைப்புகளை கொண்ட சில புத்தகங்கள் கிடைத்தன. சில பக்கங்கள் கிழிந்திருந்தாலும் படிக்கக்கூடியதாக இருந்தன. நான் மகிழ்ச்சியுடன் அந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு என் சட்டைக்குள் மறைத்து வைத்தேன். வீட்டிற்கு சென்றதும் மிகப்பெரிய சவாலாக இருந்தது அந்த புத்தகங்களை ஒளித்து வைப்பதுதான். எங்கள் வீடு சிறியது. 2 அறைகள் மட்டுமே இருந்தன. அங்கேயே நாங்கள் சகோதர சகோதரிகள் மற்றும் பெற்றோர் என அனைவரும் வசித்தோம். நான் ஒரு பழைய சாக்குப்பையில் புத்தகங்களை சுற்றி மாடியில் கிடந்த உடைந்த கட்டில்களின் குவியலுக்கு அடியில் ஒளித்து வைத்தேன். இப்போது என் உண்மையான சோதனை தொடங்கியது. நாள் முழுவதும் எலும்பு முறியும் அளவுக்கு உழைத்த பிறகு இரவு நேரத்தில் என் உடல் அப்படியே சோர்ந்து போயிருக்கும். கண்கள் தூக்கத்தில் சொருகும். ஆனால் எனக்குள் இருந்த அந்த வெறி என்னை உறங்க விடவில்லை. அனைவரும் உறங்கிய பிறகு அப்பாவின் குரட்டை சத்தம் கேட்க தொடங்கியதும் நான் சத்தமில்லாமல் எழுந்து என் புத்தகங்களை எடுப்பேன். மெழுகுவர்த்தியை ஏற்றுவேன். ஒரு இரவு நான் ஆங்கிலத்தின் சில கடினமான சொற்களை படித்து கொண்டிருந்த போது திடீரென்று படிக்கட்டுகளில் யாரோ வரும் சத்தம் கேட்டது. என் இதயம் தொண்டைக்கே வந்துவிட்டது. ஒருவேளை அது அப்பாவாக இருந்தால் என் எலும்புகளை முறித்து என்னை கடுமையாக அடிப்பார். அது மட்டுமன்றி என் புத்தகங்களையும் எரித்து விடுவார். நான் உடனே மெழுகுவர்த்தியை ஊதி அணைத்துவிட்டு அந்த சாக்குப்பையின் அருகிலேயே படுத்து தூங்குவது போல நடித்தேன். யாரோ அருகில் வரும் சத்தம் கேட்டு நின்றது. ஒரு நிழல் என் மீது குனிவதை உணர்ந்தேன். பயத்தினால் நான் கண்களை இறுக மூடிக்கொண்டிருந்தேன். அப்போது ஒரு மென்மையான கை என் தலைமுடியை கோதியது. அந்த கை சற்று சொரசொரப்பாக இருந்தாலும் அதன் தொடுதல் எனக்கு மிகவும் பரிச்சயமானதாக இருந்தது. ஹர்ஷித், அம்மாவின் மெல்லிய குரல் என் காதில் விழுந்தது. நீ இன்னும் தூங்கவில்லையா? நான் மெதுவாக கண்களை திறந்தேன். நில ஒளியில் அம்மாவின் கவலையான முகம் தெரிந்தது. நான் எழுந்து அமர்ந்தேன். அம்மா, நீங்களா? ஏன் இன்னும் முழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அம்மா என் அருகில் இருந்த புத்தகங்கள் நிறைந்த அந்த சாக்குப்பையின் மீது கை வைத்தார். அவருக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அவர் என் அருகில் அமர்ந்து மெதுவான குரலில் சொன்னார், மகனே, ஏன் உன் உடம்பை இப்படி வருத்திக் கொள்கிறாய்? உன் அப்பாவுக்கு தெரிந்தால் பெரிய சிக்கல் ஏற்படும். ஏற்கனவே நாள் முழுவதும் நீ மிகவும் களைப்படைந்து விடுகிறாய். இரவிலும் ஓய்வெடுப்பதில்லை. நான் அம்மாவின் கையை பிடித்து கொண்டேன். அம்மா, நான் தூங்கிவிட்டால் என் கனவுகளும் தூங்கிவிடும். என்னை படிக்க விடுங்கள். சத்தியமாக சொல்கிறேன், அப்பாவுக்கு தெரியாது. அம்மாவின் கண்களில் கண்ணீர் மின்னியது. அவர் தன் சேலை தலைப்பில் இருந்த முடிச்சை அவிழ்த்து அதிலிருந்து மடித்து வைக்கப்பட்டிருந்த 100 ரூபாயை எடுத்து என் கையில் வைத்தார். இந்தா, இதை வைத்துக்கொள். நான் காய்கறி வாங்கும் பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தது. உனக்கு உதவும். ஒருவேளை பேனா அல்லது நோட்டு புத்தகம் வாங்க தேவைப்படலாம்.
அன்று இரவு அம்மாவின் பிரார்த்தனையும் அந்த சில ரூபாய்களும் என் லட்சியத்தை பாறை போல உறுதியாக்கின. அப்பாவின் பயமோ அல்லது வறுமை எனும் சுவரோ, அந்த சுவரில் ஓட்டை போட்டாவது முன்னேறுவேன் என்று நான் முடிவு செய்தேன். ஆனால் அந்த சுவருக்கு அந்த பக்கம் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிர்ச்சி எனக்காக காத்திருக்கிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. காலம் சிறகடித்து பறந்தது. பகல் பொழுது கடையின் கரியிலும் பசையின் நாற்றத்திலும் கழிந்தது. இரவு புத்தகங்களின் உலகத்தில் என் தூக்கம் தொலைந்து போனது. ஆனால் அந்த விழித்திருக்கும் கண்களில் இருந்த கனவுகள் என்னை ஓய்வெடுக்க விடவில்லை. ஒரு இரவு கோடைக்கால வெப்பம் மிக அதிகமாக இருந்தது. மாடியிலும் காற்று இல்லாமல் புழுக்கம் தாழவில்லை. மூச்சு விடுவதே சிரமமாக இருந்தது. நான் வியர்வையில் நனைந்தபடி ஒரு மெழுகுவர்த்திக்கு முன்னால் குனிந்து கணக்கின் ஒரு கடினமான கணக்கை தீர்த்து கொண்டிருந்தேன். என் கவனம் முழுவதும் புத்தகத்தில் இருந்தது. சுற்றியுள்ள உலகத்தை பற்றி எனக்கு எந்த நினைப்பும் இல்லை. ஒருவேளை அந்த அதீத கவனமே என்னை சிக்க வைத்தது. திடீரென்று என் பின்னால் ஒரு கனமான காலடி சத்தம் கேட்டது. நான் சுதாரிப்பதற்குள்ளோ அல்லது புத்தகங்களை மறைப்பதற்குள்ளோ என் முதுகில் பலமான ஒரு உதை விழுந்தது. நான் குப்புற என் புத்தகங்களின் மீதே விழுந்தேன். மெழுகுவர்த்தி கீழே விழுந்து அணைந்தது. எங்கும் இருள் சூழ்ந்தது. என்ன கூத்து நடத்தி கொண்டிருக்கிறாய் நீ? அப்பாவின் கர்ஜனை போன்ற குரல் அந்த இரவின் அமைதியை கிழித்தது. என் இதயம் விழா எலும்புகளை உடைத்துக் கொண்டு வெளியே வந்துவிடும் போல துடித்தது. மெழுகுவர்த்தியை மீண்டும் ஏற்றுவதற்காக நான் நடுங்கும் கைகளால் தீப்பெட்டியை தேடினேன். வெளிச்சம் வந்ததும் அப்பா கோபத்துடன் நிற்பதை கண்டேன். அவர் கண்கள் தணல் போல எரிந்து கொண்டிருந்தன. நான் உன்னை தடுத்தேன் அல்லவா, இந்த தேவையற்ற விஷயங்களை விட்டுவிடு என்று. அப்பா குனிந்து என் புத்தகத்தை எடுத்து தரையில் ஓங்கி அடித்தார். அந்த பழைய புத்தகத்தின் தாள்கள் சிதறி போயின. அப்பா, நான் படித்து கொண்டுதான் இருந்தேன். இதில் என் தப்பு என்ன என்று நான் அழுது கொண்டே கேட்டேன். நான் என் வேலையையும் சரியாகத்தானே செய்கிறேன். உங்களிடம் முழு கூலியையும் கொண்டு வந்து கொடுக்கிறேனே. பிறகு நான் படிப்பது உங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது? வருத்தம் என்னவென்றால் உன் புத்தி கெட்டுப்போய் கொண்டிருக்கிறது. அப்பா என் சட்டை காலரை பிடித்து என்னை தூக்கினார். இந்த புத்தகத்தை படித்தால் நீ பெரிய அதிகாரியாகி விடுவாயா? உன் நிலைமையை பார்த்தாயா? நீ ஒரு செருப்பு தைப்பவனின் மகன், செருப்பு தைப்பவன். இவ்வளவு கவனத்தை உன் வேலையில் செலுத்தி இருந்தால் இன்று 2 மடங்கு சம்பாதித்திருப்பாய். ஆனால் உனக்கு ராஜா ஆக வேண்டும் என்ற ஆசை. உனக்கு ரொம்ப அவசரம், அப்படித்தானே? இல்லை அப்பா, என் கனவுகள் இதுவல்ல. என் வாழ்நாள் முழுவதும் மக்களின் கிழிந்த செருப்புகளை தைத்து கொண்டிருப்பதே என் வாழ்க்கை என்று நான் நினைக்கவில்லை. நான் முதல் முறையாக அப்பாவின் கண்களை நேராக பார்த்து பேசினேன். நான் ஒரு அதிகாரியாக விரும்புகிறேன். நான் இந்த வறுமையில் இருந்து வெளியே வர விரும்புகிறேன். அப்பா என் முகத்தில் பலமாக அறைந்தார். என் காதுகளில் ரீங்காரம் கேட்டது. கேளுங்கள் இவன் பேசுவதை. அப்பா சிரித்து கொண்டே அம்மாவை கூப்பிட்டார். ஏய் ஹர்ஷத்தின் அம்மா, எழுந்து பார் உன் செல்ல மகனின் கனவுகளை. இந்த ஐயா அதிகாரி ஆக வேண்டுமாம். எங்களை போன்ற ஏழைகள் 2 வேளை சோற்றுக்கு சம்பாதிப்பதே பெரிய விஷயம். இதில் இவன் வானத்திலிருந்து நட்சத்திரத்தை பறிப்பதை பற்றி பேசுகிறான். அம்மா பதற்றத்துடன் எழுந்து ஓடி வந்து என்னை கட்டி கொண்டார். ஏன் என் மகனை அடிக்கிறீர்கள்? அவன் படிக்கத்தானே செய்கிறான். அவன் ஒன்றும் திருடவில்லையே என்று அம்மா அழுது கொண்டே கேட்டார். அப்பா தரையில் சிதறி கிடந்த புத்தகங்களை வெறுப்புடன் உதைத்தார். இது படிப்பு அல்ல, இது அழிவு. இவன் கவனம் வேலையில் செல்லாததற்கு காரணமே இவன் மூளைக்குள் ஏறி இருக்கும் இந்த புத்தகங்கள் தான். ஹர்ஷித், கேள், இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. நாளை காலை இந்த குப்பையை எல்லாம் எடுத்து கொண்டு போய் பழைய கடையிலேயே விற்றுவிடு. என் வீட்டில் ஒரு காகித துண்டு கூட இருக்கக்கூடாது. மீண்டும் நீ படிப்பை பற்றி பேசினால் கடையை விட்டு மட்டுமல்ல, வீட்டில் இருந்தும் உன்னை துரத்தி விடுவேன். இப்படி சொல்லிவிட்டு அப்பா கோபத்துடன் கீழே இறங்கி சென்றார். மாடியில் மீண்டும் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதி மிகவும் கனமாக இருந்தது. நான் தரையில் சிதறி கிடந்த புத்தகத்தின் தாள்களை ஒவ்வொன்றாக எடுத்தேன். என் கண்களில் இருந்து சொட்டும் கண்ணீர் என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த வார்த்தைகளை மங்க செய்தன.
அம்மா என் அருகில் அமர்ந்து என் தலையை மென்மையாக கோதினார். அவர் மனமும் நிறைந்திருந்தது. மகனே, உன் கனவுகளை என்னால் நிறைவேற்ற முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அம்மாவின் குரல் அழுகையினால் தழுதழுத்தது. நான் மிகவும் கையேறு நிலையில் இருக்கிறேன். நீ படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் போய்விட்டால் பிறகு செருப்பு தைப்பதற்கும் தகுதி இல்லாமல் போய்விடுவாயோ என்று உன் அப்பா பயப்படுகிறார். அவர் பக்கம் இருக்கும் பயம் அதுதான் மகனே. நான் அம்மாவை பார்த்து புன்னகைக்க முயன்றேன். என் கன்னத்தில் அப்பாவின் அறையின் வடு எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் எனக்குள் இருந்த நெருப்பு அதைவிட அதிகமாக எரிந்தது. அம்மா, நான் உன் கனவுகளை நிச்சயம் நிறைவேற்றுவேன். இது உனக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. அப்பா என்னை படிக்க விடாமல் தடுக்காதபடி மட்டும் ஏதாவது செய்து அவரை சம்மதிக்கவை. நான் அவர்களுக்கு புகார் அளிக்க வாய்ப்பு தரமாட்டேன். கடையில் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன். இரவில் தூங்க மாட்டேன். ஆனால் என்னிடமிருந்து என் புத்தகங்களை பறிக்க சொல்லாதீர்கள். அம்மா என்னை அணைத்து கொண்டார். உன் அப்பா பேசுவது அவர் வேலை. அவரை பேசிவிடு. நீ படித்துக்கொண்டே இரு. இறைவன் உன்னை மிகப்பெரிய வெற்றியாளனாக மாற்றுவான். நான் அவரை சமாளித்துக் கொள்கிறேன். நீ மட்டும் உன் புத்தகங்களை விற்றுவிடாதே. அம்மாவின் இந்த வார்த்தைகள் என் உடைந்த தன்னம்பிக்கையை மீண்டும் ஒன்றிணைத்தன. அன்று இரவு நான் தூங்கவில்லை. விடியலுக்காக காத்திருந்தேன். அப்பாவுக்கு முன்னால் ஒருபோதும் படிக்கக்கூடாது என்று முடிவெடுத்தேன். ஆனால் படிப்பை விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன். அடுத்த நாள் என் புத்தகங்களை சாக்கு பையிலிருந்து எடுத்து கடைக்கு கொண்டு செல்ல முடிவெடுத்தேன். கடையின் மேல் தளத்தில் ஒரு பழைய மரப்பெட்டி இருந்தது. அதில் தேவையற்ற தோல் துண்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த இடம் என் புத்தகங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நினைத்தேன். காலையில் நான் சாக்குப்பையை தோளில் சுமந்து கிளம்பும் போது அப்பா என்னை முறைத்து பார்த்தார். இந்த குப்பையை எங்கே கொண்டு செல்கிறாய்? நான் மனதை கல்லாக்கி கொண்டு பொய் சொன்னேன். பழைய புத்தக கடைக்கு கொண்டு செல்கிறேன் அப்பா. நீங்கள் தான் சொன்னீர்களே விற்றுவிட சொல்லி. அதற்காகத்தான் போகிறேன். அப்பாவின் முகத்தில் ஒரு பிடிவாதமான புன்னகை வந்தது. சபாஷ், இப்போதுதான் சரியான வழிக்கு வந்திருக்கிறாய். போய் விற்றுவிடு. அதில் இருந்து கிடைக்கும் பணத்தில் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை வாங்கி வா. இந்த அதிகாரி பூதம் தலையில் இருந்து இறங்கினால்தான் சோற்றுக்கு சம்பாதிக்க கற்றுக்கொள்வாய். நான் கனத்த இதயத்துடன் வீட்டிலிருந்து கிளம்பினேன். என் அப்பாவிடம் போய் சொல்கிறேனே என்று என் இதயம் அழுதது. ஆனால் உண்மை சொல்வதன் விலை என் சிறப்பான எதிர்காலத்தை கொலை செய்வதற்கு சமமாக இருந்தது. நான் பழைய புத்தக கடைக்கு செல்வதற்கு பதிலாக நேராக ரவி அவர்களின் கடைக்கு சென்றேன். வழியில் மக்கள் என்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தார்கள். ஒருவேளை இரவில் நடந்த சத்தத்தையும் அப்பாவின் கத்தலையும் அக்கம் பக்கத்தினர் கேட்டிருக்கலாம். தெருமுனையில் நின்றிருந்த என் சிறு வயது நண்பர்களாக இருந்த அந்த பையன்கள் என்னை பார்த்து சிரிக்கத் தொடங்கினார்கள். அதோ பார், அதிகாரி போகிறான் என்று ஒருவன் குரல் கொடுத்தான். கேள்விப்பட்டாயே, நேற்று இரவு அதிகாரி சாருக்கு பலமான அடி விழுந்ததாமே. ஏன் கமிஷனர் ஆகிவிட்டாயா? நான் தலையை குனிந்து கொண்டு அமைதியாக என் பாதையில் நடந்து சென்றேன். கடைக்கு சென்றதும் வேக வேகமாக புத்தகங்களை அந்த மரப்பெட்டிக்குள் மறைத்து வைத்துவிட்டு அதன் மேல் பழைய தோல் துண்டுகளை போட்டேன். இப்போது என் வாழ்க்கையின் புதிய கால அட்டவணை தொடங்கவிருந்தது. பகலில் வேலை, மதிய நேரத்தில் ரகசியமாக படிப்பு, இரவில் மனதில் அதை பாடமாக அசை போடுவது. இது கடினமாக இருந்தது, மிகவும் கடினம். ஆனால் முடியாதது அல்ல. நான் கடையை திறந்த சில நிமிடங்களிலேயே ஒரு அரசு வாகனம் கடையின் முன்னால் வந்து நின்றது. அதிலிருந்து கோட் சூட் அணிந்த ஒரு மனிதர் இறங்கினார். அவருடைய ஆளுமையில் ஒரு விசித்திரமான கம்பீரம் இருந்தது. ரவி அவர்கள் உடனே எழுந்து நின்றார். சொல்லுங்கள் ஐயா, என்ன கட்டளை என்று கைகளை கூப்பினார். அந்த அதிகாரி என்னை நோக்கி பார்த்தார். நான் ஒரு மூலையில் அமர்ந்து காலணிகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். இந்த பையன் யார் என்பது போல அவர் பார்வையில் ஒரு கேள்வி இருந்தது. இவன் ஹர்ஷித் ஐயா. இவனுக்கு நான் தொழில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று ரவி பதிலளித்தார். அந்த அதிகாரி என் அருகில் வந்து குனிந்து என் கண்களை பார்த்தார். தம்பி, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த அதே ஹர்ஷித் நீதானே?
பள்ளியில் தலைமை ஆசிரியர் உன்னை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாரே. அதிகாரியின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் கையில் இருந்த காலணி கீழே விழுந்தது. என் இதயம் எவ்வளவு பலமாக துடித்தது என்றால் அதன் சத்தம் வெளியே இருப்பவர்களுக்கு கேட்குமோ என்று அஞ்சினேன். நான் பயந்த பார்வையுடன் அங்கும் இங்கும் பார்த்தேன். நல்ல வேளையாக அந்த நேரத்தில் கடையில் வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லை. தெருவின் சத்தத்தில் மற்றவர்களுக்கு அந்த பேச்சு கேட்டிருக்காது. ரவி அவர்கள் வாயை பிளந்து கொண்டு ஒரு முறை என்னையும் ஒரு முறை அந்த அதிகாரியையும் பார்த்தார். நான் உடனே எழுந்து அந்த அதிகாரியின் அருகில் சென்று கைகளை கூப்பினேன். ஐயா, கடவுளுக்காக மெதுவாக பேசுங்கள். இதை பற்றி என் அப்பாவோ அல்லது அக்கம் பக்கத்தினரோ கேள்விப்பட்டால் விளைவு மோசமாக இருக்கும். உங்கள் காலில் விழுகிறேன். நான் தேர்வில் முதலிடம் பிடித்ததையோ அல்லது நான் படிப்பதையோ யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள். என் எதிர்வினையை கண்டு அந்த அதிகாரி திகைத்து போனார். நான் மகிழ்ச்சியில் குதிப்பேன் என்றோ அல்லது பரிசு கேட்பேன் என்றோ அவர் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் நானோ என் வெற்றியை ஒரு குற்றத்தைப் போல மறைத்து கொண்டிருந்தேன். ஆனால் தம்பி, இது மகிழ்ச்சியான விஷயம் அல்லவா? தனியார் தேர்வெழுதி பெரிய பள்ளி மாணவர்களையே நீ பின்னுக்கு தள்ளிவிட்டாய். உன்னை பற்றி செய்தித்தாள்களில் வர வேண்டுமே என்று அவர் கனிவாக சொன்னார். வேண்டாம் ஐயா, என் மகிழ்ச்சி இது ரகசியமாக இருப்பதில்தான் இருக்கிறது. என் அப்பாவுக்கு படிப்பின் மீது அதீத வெறுப்பு. இதெல்லாம் வீண் வேலை என்று அவர் நினைக்கிறார். நான் இன்னும் ரகசியமாக படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவருக்கு தெரிந்தால் அவர் என் புத்தகங்களை எரித்து விடுவார். என்னையும் வேலையில் இருந்து தூக்கி விடுவார். தயவு செய்து இந்த விஷயத்தை இதோடு விட்டு விடுமாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அந்த அதிகாரி பெருமூச்சு விட்டு என் கண்களில் மறைந்திருந்த அந்த இயலாமையை புரிந்து கொண்டார். அவர் என் தோளில் கை வைத்து, விசித்திரமான பையனாக இருக்கிறாயே ஹர்ஷித். மக்கள் தங்கள் வெற்றியை ஊரெங்கும் தம்பட்டம் அடிப்பார்கள். நீயோ அதை மறைக்கிறாய். சரி, உன் விருப்பம் இதுவென்றால் நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். ஆனால் நினைவிருக்கட்டும், நீ ஒரு வைரம். வைரம் நிலக்கரி சுரங்கத்திற்குள் இருந்தாலும் ஒளிந்து கொண்டிருக்க முடியாது. அந்த அதிகாரி சென்று விட்டார். ஆனால் செல்லும் முன் எனக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்துவிட்டு சென்றார். என் பாதை சரியானதுதான் என்பதில் எனக்கு உறுதி ஏற்பட்டது. ரவி அவர்கள் என்னை முறைத்து பார்த்து, என்ன நடக்கிறது இங்கே? அவர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்று கேட்டார். நான் உடனே ஒரு பொய்யை சொன்னேன். ஒன்றுமில்லை ஐயா, இங்கே பழைய புத்தக கடை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அதை தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ரவி அவர்கள் தோளை உயர்த்திவிட்டு தன் வேலையில் மூழ்கினார். அந்த நாளுக்கு பிறகு என் வெறி இன்னும் அதிகமானது. நான் 12ஆம் வகுப்புக்கு பிறகு இளங்கலை புத்தகங்களையும் அதே பழைய புத்தக கடைக்காரரிடம் வாங்கி என் ரகசிய படிப்பை தொடர்ந்தேன். காலம் கடந்து சென்றது. நாட்கள் மாதங்களாகவும் மாதங்கள் வருடங்களாகவும் மாறின. என் வாழ்க்கை 2 பகுதிகளாக பிரிந்தது. பகல் வெளிச்சத்தில் ஒரு அழுக்கான செருப்பு தைப்பவன், இரவு இருட்டில் படிப்பின் மீது தாகம் கொண்ட ஒரு மாணவன். எங்கள் வீட்டில் மின்சாரம் இல்லாததால் நான் இரவில் மெழுகுவர்த்தி ஏற்றி படிப்பேன். கோடைக்கால இரவுகளில் அனைவரும் மாடியில் உறங்கும் போது வெளிச்சம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக நான் கீழே அறையில் புழுக்கத்திலும் வெப்பத்திலும் அமர்ந்து படிப்பேன். சில நேரங்களில் சோர்வினால் அப்படியே அந்த புத்தகத்தின் மீதே தலை வைத்து உறங்கி விடுவேன். ஒரு இரவு நான் வழக்கம் போல படித்து கொண்டிருந்த போது மெழுகுவர்த்தி சரிந்து விழுந்து என் சட்டையின் நுனியில் தீப்பிடித்து விட்டது. நான் பதற்றத்துடன் எழுந்து அந்த தீயை அணைத்தேன். ஆனால் அந்த பரபரப்பில் நாற்காலி கீழே விழுந்து சத்தம் எழுப்பியது. அப்பாவின் தூக்கம் கலைந்து விட்டது. அவர் புலம்பிக் கொண்டே கீழே வந்தார். கீழே யார் அது? திருடனா? நான் வேக வேகமாக புத்தகங்களை மறைத்துவிட்டு படுத்து கொண்டேன். அப்பா வந்து பார்த்தபோது நான் தூங்குவது போல நடித்தேன். அவர் சிறிது நேரம் அங்கேயே நின்றுவிட்டு பிறகு என்னை காலால் உதைத்து எழுப்பினார். இங்கே என்ன செய்து கொண்டிருந்தாய்? ஏதோ சத்தம் கேட்டதே. அப்புறம் இந்த தீந்து போன வாடை எங்கிருந்து வருகிறது? என்ன வாடை இது? நான் பயந்து கொண்டே சொன்னேன். ஒன்றுமில்லை அப்பா, ஒருவேளை எலியாக இருக்கும். அதைத்தான் விரட்டி கொண்டிருந்தேன்.
அப்பா சந்தேகத்துடன் என்னை பார்த்துவிட்டு பலத்த குரலில் கத்தத் தொடங்கினார். என்னை ஏமாற்றாதே. நீ மீண்டும் அதே புத்தக கூத்தை தான் ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? நீ திருந்தவில்லை என்றால் உன் கால்களை உடைப்பேன் என்று சொன்னேன் அல்லவா? ஊரை தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ராஜா மட்டும் முழித்துக் கொண்டிருக்கிறார். உன்னால் என் தூக்கம் கெடுகிறது. அவருடைய திட்டும் சத்தமும் அவ்வளவு சத்தமாக இருந்தன. பக்கத்து வீட்டிற்கும் கேட்டது. அந்த அமைதியான இரவில் அவர் குரல் எதிரொலித்தது. அக்கம் பக்கத்து வீட்டு மாடிகளில் இருந்து மக்கள் இருமும் சத்தமும் பேசுவதும் கேட்டது. நான் அவமானத்தால் குறுகி போனேன். அப்பா என்னை கடுமையாக திட்டிவிட்டு மாடிக்கு சென்றார். நான் இளங்கலை பட்ட படிப்பையும் யாருக்கும் ஒரு சிறு தகவல் கூட தெரியாமல் இப்படியே படித்து முடித்தேன். இப்போது என் முன்னால் ஒரு மிகப்பெரிய மலை போன்ற சவால் நின்றது. அதுதான் போட்டித் தேர்வு. இதுதான் என் உண்மையான கனவு. இந்த இலக்கிற்காகத்தான் நான் இத்தனை ஆண்டுகள் முள் பாதையில் பயணித்தேன். ஆனால் இதற்கான புத்தகங்கள் மிகவும் விலை உயர்ந்தவை. தேர்வு கட்டணமும் என் தகுதிக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. நான் ரவி அவர்களிடம் பேசினேன். ஐயா, நான் இனி மதிய உணவு சாப்பிட மாட்டேன். அதற்கு பதிலாக அந்த பணத்தை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்றேன். ரவி அவர்கள் ஆச்சரியத்துடன், உனக்கு பசிக்காதா என்று கேட்டார். நான், என் வயிறு சரியில்லை, மருத்துவர் என்னை பத்தியம் இருக்க சொல்லி இருக்கிறார் என்று பொய் சொன்னேன். இப்படியே நான் தினமும் மதிய உணவை தவிர்த்தேன். மற்றவர்கள் சாப்பிடும்போது நான் வெறும் தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு வயிற்று பசியை அடக்கிக் கொள்வேன். கடையின் பின்புறம் அமர்ந்து பழைய காகிதங்களில் குறிப்புகள் எடுப்பேன். பசியால் தலை சுற்றும். கண்களுக்கு முன்னால் இருள் சூழும். ஆனால் அப்பாவின் ஏளன பேச்சும் தெருவில் இருந்தவர்களின் கிண்டல் சிரிப்பும் நினைவுக்கு வரும்போது என் ஆர்வம் இன்னும் அதிகமாகும். நான் ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்தேன். என் பசியை கொன்று தேர்வு கட்டணத்தையும் சில முக்கியமான புத்தகங்களையும் வாங்கினேன். நான் என்ன செய்கிறேன் என்பது வீட்டில் யாருக்கும் தெரியாது. என் நலிந்த உடல்நிலையை பார்த்து அம்மா அழுவார். ஆனால் நான், இன்னும் சில நாட்கள் தான் அம்மா, பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று அவருக்கு ஆறுதல் கூறுவேன். நான் தேர்வுக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்து விட்டேன். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனை தொடங்கவிருந்தது. இப்போது பெரிய சிக்கலே தேர்வு நடக்கும் நாட்களில் கடையிலிருந்து எப்படி விடுமுறை எடுப்பது என்பதுதான். தேர்வுகளோ பல நாட்கள் தொடர்ச்சியாக நடக்கவிருந்தன. நான் அத்தனை நாட்கள் கடைக்கு செல்லவில்லை என்றால் ரவி அவர்கள் அப்பாவிடம் புகார் கூறிவிடுவார். என் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பொய்யை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருந்தேன். அடுத்த நாள் காலை நான் கடைக்கு சென்றபோது என் இதயம் பலமாக துடித்தது. ரவி அவர்கள் காலணிகளை தையல் செய்து கொண்டிருந்தார். நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவர் அருகில் சென்று அமர்ந்தேன். உங்களிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும் ஐயா என்றேன். என் குரலில் இருந்த நடுக்கம் தெளிவாக தெரிந்தது. ரவி அவர்கள் ஊசி நூலை இழுத்துக்கொண்டே என்னை பார்த்தார். இப்போது என்ன விஷயம்? ஏற்கனவே பாதி நேரம் நீ காணாமல் போய்விடுகிறாய். இப்போது மீண்டும் விடுமுறை வேண்டுமா? நான் தலையை குனிந்து கொண்டேன். ஐயா, என் தூரத்து உறவினர் ஒருவருக்கு உடல்நிலை மிகவும் சரியில்லை. அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல யாரும் இல்லை. எனக்கு சில நாட்கள் விடுமுறை தேவைப்படுகிறது. ரவி அவர்கள் நெற்றியை சுருக்கினார். ஹர்ஷித், வேலையில் எவ்வளவு கூட்டம் இருக்கிறது என்று உனக்கு தெரியும். நீ சென்று விட்டால் இந்த காலனி குவியலை யார் தைப்பது? மேலும் உன் அப்பாவிற்கு இந்த விஷயம் தெரியுமா இல்லையா? நான் உடனே சொன்னேன், இல்லை, அதாவது அப்பாவிடம் சொல்லிவிட்டேன். அவரே கவலையில் இருக்கிறார். உங்கள் அனுமதி மட்டும்தான் எனக்கு தேவை. நான் இரவு நீண்ட நேரம் வரை அமர்ந்து வேலைகளை முடித்து கொடுத்து விடுகிறேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். ஆனால் தயவு செய்து என் கூலியை மட்டும் குறைத்து விடாதீர்கள். அப்பா சந்தேகிப்பார். ரவி அவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு ஒருவேளை என் முகத்தில் இருந்த அந்த ஏக்கத்தை பார்த்து அவருக்கு இரக்கம் வந்துவிட்டது. சரி, போகட்டும். ஆனால் நினைவிருக்கட்டும், வேலையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் உன்னை வேலையை விட்டு தூக்கி விடுவேன். அப்புறம் எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காது. இது ஏதாவது ஒரு சாக்காக இருந்தால் என்னை விட மோசமானவன் யாரும் இருக்க மாட்டான். நான் மனதிற்குள்ளேயே இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு ஒரு பொய் சத்தியத்தை செய்தேன்.
என் அன்றாட வாழ்க்கை ஒரு துப்பறியும் நிபுணரைப் போல மாறியது. காலையில் நான் வீட்டிலிருந்து அதை அழுக்கான உடைகளை அணிந்து கிளம்புவேன். கையில் கருவிகள் நிறைந்த பை இருக்கும். அப்போதுதான் நான் வேலைக்கு செல்வதாக அப்பா நினைப்பார். வழியில் ஒரு இடத்தில் என் பையில் ஒளித்து வைத்திருந்த மாற்று உடைகளை அணிந்து கொள்வேன். அங்கே என் கோலத்தை மாற்றி தலைமுடியை சீவி பிறகு ஒரு மாணவனாக மாறி தேர்வு மையத்திற்கு சென்றேன். அங்குள்ள சூழல் எனக்கு முற்றிலும் புதியதாக இருந்தது. பெரிய பெரிய கார்களில் மாணவ மாணவிகள் வந்து கொண்டிருந்தார்கள். அனைவர் கைகளிலும் விலை உயர்ந்த புத்தகங்களும் குறிப்புகளும் இருந்தன. அவர்கள் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதை அவர்களின் ஆடைகளே சொல்லின. நான் என் சாதாரண உடையில் அங்கு என்னை ஒரு அந்நியனாக உணர்ந்தேன். நான் என் இருக்கையில் அமர்ந்தபோது என்னை சுற்றி நறுமணம் வீசும் மாணவர்கள் வந்து அமர்ந்தார்கள். அப்போது என் கைகளில் படிந்திருந்த செருப்பு ஒட்டும் பசையின் துர்நாற்றத்தை நான் உணர்ந்தேன். நான் உடனே என் கைகளை மேஜைக்கு அடியில் மறைத்து கொண்டேன். என் நகங்களில் படிந்திருந்த அந்த மை என் உண்மையான நிலையை வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருந்தது. ஆனால் தேர்வுத்தாள் என் முன்னால் வந்தவுடன் என் பயம் அனைத்தும் நீங்கிவிட்டது. இரவெல்லாம் விழித்திருந்து பசியை பொறுத்து கொண்டு நான் படித்த அதே கேள்விகள் தான் அங்கே இருந்தன. என் பேனா எழுதத் தொடங்கிய பிறகு நிற்கவே இல்லை. என்னிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் பெறுவதற்கு முழு உலகமே இருந்தது. நான் எழுதி கொண்டே இருந்தேன். என் கை வலிக்கும் வரை எழுதினேன். இந்த 3 மணி நேரம்தான் என் வாழ்க்கையின் 3 ஆண்டு கால உழைப்பை தீர்மானிக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியும். அங்கிருந்து திரும்பும் பயணம் இன்னும் ஆபத்தானது. நான் மையத்தை விட்டு வெளியேறியதும் ஓடி கழிவறைக்கு சென்று மீண்டும் அதே அழுக்கான உடைகளை அணிந்து கொள்வேன். கைகளில் கொஞ்சம் கரியை பூசிக்கொள்வேன். அப்போதுதான் நான் வேலை செய்துவிட்டு வருவது போல தெரியும். பிறகு கடைக்கு செல்வேன். ரவி அவர்கள் நான் தாமதமாக வருவதை பார்த்து புலம்புவார். பிறகு நான் அமைதியாக வேலையில் மூழ்கி விடுவேன். ஒரு நாள் நான் தேர்வு எழுதிவிட்டு திரும்பும்போது தெருமுனையில் திடீரென்று அப்பா எனக்கு முன்னால் வந்துவிட்டார். என் மூச்சை நின்று விட்டது. நான் இன்னும் உடையை கூட மாற்றவில்லை. கையில் புத்தக பை இருந்தது. அப்பா என்னை இந்த சுத்தமான உடையில் பார்த்து விட்டால் என்னை கடுமையாக தண்டிப்பார். நான் மின்னல் வேகத்தில் ஒரு சுவருக்கு பின்னால் மறைந்து கொண்டேன். அப்பா தன் போக்கில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் என்னை கடந்து சென்றார். நல்ல வேளையாக அவர் என்னை பார்க்கவில்லை. நான் அந்த சுவரோடு ஒட்டி நின்றபடி நடுங்கிக் கொண்டிருந்தேன். இந்த திருடன் போலீஸ் விளையாட்டு என்னை மிகவும் வதைத்தது. தேர்வுகள் முடிவடைந்தன. கடைசி தேர்வை எழுதிவிட்டு மண்டபத்தை விட்டு வெளியே வந்தபோது எனக்குள் ஒரு விசித்திரமான பதற்றம் ஏற்பட்டது. முடிவு என்னவாகும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் முழு முயற்சியையும் செய்துவிட்டேன் என்ற நிம்மதி இருந்தது. நான் என் தலைவிதியை இறைவனிடமும் அந்த விடைத்தாள்களிடமும் ஒப்படைத்து விட்டேன். இப்போது மீண்டும் பழைய வாழ்க்கை தொடங்கியது. காலை முதல் மாலை வரை செருப்பு தைப்பதும் மக்களின் வசவுகளை கேட்பதும் இரவில் அப்பாவின் திட்டுகளை வாங்குவதும் தொடர்ந்தது. ஆனால் இப்போது எனக்குள் ஒரு நம்பிக்கையின் தீபம் எரிந்து கொண்டிருந்தது. நான் தேர்வு முடிவுக்காக காத்து கொண்டிருந்தேன். இதற்கிடையில் வீட்டின் நிலைமை சற்றே மோசமானது. விலைவாசி உயர்ந்தது. அப்பாவின் உடல்நிலையும் சரியில்லாமல் போனது. அவர் அடிக்கடி வேலையில் இருந்து சீக்கிரம் வீட்டிற்கு வந்து விடுவார். மூச்சு வாங்குவார். ஒரு நாள் நான் கடையில் இருந்து வீட்டிற்கு திரும்பிய போது அப்பா கட்டிலில் படுத்திருந்தார். அவர் என்னை அருகில் அழைத்து, "ஹர்ஷித், இங்கே உட்கார்" என்றார். அப்பாவின் குரல் பலவீனமாக இருந்தது. நான் பயந்து கொண்டே அவர் காலடியில் அமர்ந்தேன். "மகனே, எனக்கு வயதாகிவிட்டது. என்னால் இனி இவ்வளவு உழைக்க முடியாது. உன் சகோதரியின் திருமணத்தை பற்றிய கவலை என்னை அரித்து கொண்டிருக்கிறது." அப்பா என்னை ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த பார்வையுடன் பார்த்தார். "இனி நீதான் இந்த குடும்பத்தின் பாரத்தை சுமக்க வேண்டும். வேலையில் அதிக கவனம் செலுத்து." ரவி அவர்கள் சொன்னார், "நீ வேலையில் சோம்பேறியாக்கி விட்டாய் என்று. அடிக்கடி காணாமல் போய்விடுகிறாயாமே. நீ இப்படியே செய்து கொண்டிருந்தால் நாம் பசியால் சாக வேண்டியதுதான்." என் இதயத்தில் யாரோ கத்தியால் குத்துவது போல இருந்தது. அப்பாவின் இயலாமைக்கும்
என் யதார்த்தத்திற்கும் இடையே ஒரு போர் நடந்து கொண்டிருந்தது. நான் அப்பாவின் கையை பிடித்து கொண்டு சொன்னேன், அப்பா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன். உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன். அப்பா என் கையை உதறினார். பேச்சினால் வயிறு நிறையாத ஹர்ஷித், செய்து காட்டு. அந்த புத்தகங்களின் மோகத்தில் நீ உன் வாழ்க்கையை வீணாக்கி விடுவாயோ என்று நான் பயப்படுகிறேன். நினைவிருக்கட்டும், நீ எனக்கு துரோகம் செய்தால் உன்னை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். அப்பாவின் வார்த்தைகள் என் காதுகளில் உருக்கிய ஈயத்தை போல இறங்கின. நான் அவருக்கு துரோகம் செய்திருந்தேன். அவரிடம் பொய் சொல்லியிருந்தேன். ஆனால் இதையெல்லாம் நான் அவர்களின் நன்மையை முன்னிட்டுத்தானே செய்தேன். ஒருவேளை நான் தோற்று போனால் இந்த எண்ணம் என்னை உள்ளுக்குள் அரித்து கொண்டிருந்தது. நான் தோற்று போனால் உண்மையிலேயே நான் அப்பாவின் முன்னால் ஒரு குற்றவாளியாகி விடுவேன். தேர்வு முடிவுகள் வர இன்னும் சில காலம் இருந்தது. அந்த தேர்வுக்காக காத்திருந்த காலம் தேர்வை விட கடினமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் எனக்கு மிகவும் சவாலாக இருந்தது. ஒரு செருப்பு தைப்பவனின் மகன் உண்மையிலேயே அதிகாரியாக முடியுமா? அல்லது இதெல்லாம் வெறும் புத்தகங்களில் மட்டுமே நடக்கும் விஷயமா என்று நான் தினமும் பிரார்த்தனை செய்தேன். விதி எனக்கு முன்னால் வாயை திறந்து கொண்டு நின்றது. நான் அதற்கு முன்னால் ஆயுதமேதுமின்றி நிராயுதபாணியாக நின்றேன். பிறகு அந்த தேர்வு முடிவுகள் வரும் நாளும் வந்தது. நான் கடையில் அமர்ந்திருந்தேன். ஆனால் என் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. நான் ரவி அவர்களிடம் வயிறு வலி என்று சாக்கு சொல்லிவிட்டு அருகில் இருந்த இணைய மையத்திற்கு ஓடினேன். அங்கே இருந்த இளைஞன் என் பதிவு எண்ணை உள்ளிட்டு பார்த்தான். திரையில் ஒரு பட்டியல் தோன்றியது. நான் என் மூச்சை அடக்கிக் கொண்டு அந்த பட்டியலில் என் பெயரை தேடினேன். அங்கே என் பெயர் மின்னிக் கொண்டிருந்தது. நான் தேர்ச்சி பெற்றுவிட்டேன். நான் அந்த தேர்வை வென்றுவிட்டேன். என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆனால் என்னால் அங்கே சத்தமிட்டு கொண்டாட முடியவில்லை. நான் அமைதியாக இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு கடைக்கு திரும்பினேன். ரவி அவர்கள் என்ன ஆனது என்று கேட்டார். நான் மருந்து சாப்பிட்டு விட்டேன், சரியாகிவிடும் என்று சொன்னேன். அன்று மாலை நான் வீட்டிற்கு சென்றபோது அப்பாவின் காலில் விழுந்து நான் முதல் கட்டத்தை தாண்டிவிட்டேன் என்று சொல்ல துடித்தது. ஆனால் அப்பாவின் நிலைமையை பார்த்து நான் அப்படியே நின்று விட்டேன். அவர் இருமிக் கொண்டே கட்டிலில் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் கவலை அப்பட்டமாக தெரிந்தது. என்னை பார்த்ததும் அப்பா சொன்னார், ஹர்ஷித், இன்று மளிகை ஜாமான்கள் வாங்க பணம் இல்லை. ரவி அவர்களிடம் கொஞ்சம் கடன் வாங்கி வந்திருக்கலாம். வீட்டில் மாவும் தீர்ந்து விட்டது. நான் என் பையில் இருந்து நேர்காணல் தயாரிப்பிற்காக சேர்த்து வைத்திருந்த பணத்தை எடுத்து ரகசியமாக அப்பாவின் கையில் வைத்தேன். அப்பா ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து, இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டார். நான் சொன்னேன், ரவி அவர்கள் இன்று என் வேலையை பார்த்து மகிழ்ச்சியடைந்து பரிசாக கொடுத்தார். அப்பாவின் முகத்தில் நிம்மதி வந்தது. நல்லது, உன் கவனம் வேலையில் திரும்பியதே மகிழ்ச்சி. இறைவன் உன்னை வெற்றியாளனாக மாற்றுவான் என்றார். அடுத்த கட்டம் நேர்காணல். அதற்கு ஒரு கோட் சூட் தேவை என்பது எனக்கு தெரியும். புதிய சூட் தைப்பதற்கு என்னிடம் பணம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நான் பழைய ஆடைகள் விற்கும் சந்தைக்கு சென்றேன். அங்கே பழைய துணிகள் குவியலாக கிடந்தன. நீண்ட தேடலுக்கு பிறகு என் அளவிற்கு பொருத்தமான ஒரு கருப்பு நிற கோட் மற்றும் பேண்டை தேர்ந்தெடுத்தேன். அது கொஞ்சம் தேய்ந்து போயிருந்தது. ஆனால் இஸ்திரி செய்தால் புதியது போல தெரியும். கடைக்காரரிடம் பேரம் பேசி மிக குறைந்த விலையில் அதை வாங்கினேன். அதை வீட்டில் ஒளித்து வைப்பது கடினமாக இருந்தது. அதனால் அதை ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு மாடியில் இருந்த தண்ணீர் தொட்டியின் பின்னால் மறைத்து வைத்தேன். இரவில் அனைவரும் உறங்கிய பிறகு நான் அதை எடுத்து போட்டு பார்த்தேன். அது எனக்கு சற்று தளர்வாக இருந்தது. நான் ஊசி நூலை எடுத்து அதை எனக்கேற்றவாறு தைத்தேன். ஒரு செருப்பு தைப்பவனாக இருந்ததால் எனக்கு தைக்க தெரியும் என்பது உதவியாக இருந்தது. ஒரே இரவில் அந்த சூட்டை என் உடல் அமைப்பிற்கு ஏற்ப சரி செய்து விட்டேன். பிறகு நேர்காணல் நாளும் வந்தது. நான் ரவி அவர்களிடம், அரசு அலுவலகத்தில் என் அடையாள அட்டை சம்பந்தமான வேலை இருக்கிறது, அதனால் கடைக்கு வர தாமதமாகும் என்று கூறினேன். ரவி அவர்கள் முகம் சுளித்தபடி அனுமதி அளித்தார்.
நான் வீட்டிலிருந்து அந்த பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். வழியில் வேகமாக அந்த சூட்டை அணிந்து கொண்டேன். கண்ணாடியில் என்னை பார்த்தபோது ஒரு நிமிடம் என்னால் என்னையே அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. தினமும் தெருக்களில் அமர்ந்து செருப்பு தைக்கும் அதே ஹர்ஷித் தானா இது? நேர்காணல் குழுவின் முன்னால் செல்லும் போது என் கால்கள் நடுங்கின. அறைக்குள் நுழைந்த போது எனக்கு முன்னால் கம்பீரமான 3 அதிகாரிகள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் என்னை அமருமாறு சைகை காட்டினார்கள். கேள்விகள் கேட்கத் தொடங்கின. நாட்டின் நிலைமை மற்றும் உலக நடப்புகள் குறித்து அவர்கள் கேட்டனர். நான் முழு நம்பிக்கையுடன் பதிலளித்தேன். என் பேச்சில் புத்தகங்களில் கிடைக்காத உண்மையும் வலியும் இருந்தன. அவர்களில் ஒருவர் கெமிக்கல் மற்றும் பசையினால் சொரசொரப்பாகவும் கருப்பாகவும் மாறியிருந்த என் கைகளை பார்த்தார். இளைஞனே, உன் கைகளை பார்த்தால் நீ கடினமாக உழைப்பவன் என்று தெரிகிறது. நீ என்ன வேலை செய்கிறாய் என்று அவர் கேட்டார். இந்த ஒரு கணத்தில் நான் உண்மையை சொல்லலாம் அல்லது மறைக்கலாம். நான் ஒரு பெருமூச்சு விட்டு உண்மையை சொல்ல முடிவெடுத்தேன். ஐயா, நான் ஒரு செருப்பு தைப்பவன். பகலில் செருப்பு தைக்கிறேன், இரவில் படிக்கிறேன் என்றேன். அறையில் நிசப்தம் நிலவியது. அந்த 3 அதிகாரிகளும் அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தார்கள். அவர்கள் கண்களில் வெறுப்பு இல்லை, மாறாக வியப்பு இருந்தது. அதன் பிறகு அவர்கள் வேறு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. வாழ்த்துக்கள் ஹர்ஷித், நீ செல்லலாம் என்று புன்னகையுடன் கூறினார்கள். நான் வெளியே வந்தபோது என் மனம் பாரம் குறைந்திருந்தது. நான் வேக வேகமாக சென்று உடைகளை மாற்றிக்கொண்டு கடைக்கு சென்றேன். ரவி அவர்கள் கடும் கோபத்தில் இருந்தார். முழு நாளையும் வீணடிக்க இது என்ன மாதிரியான அரசு அலுவலகம்? எவ்வளவு வேலை தேங்கி கிடக்கிறது பார். நாளை முதல் நீ விடுமுறை எடுத்தால் உன்னை வேலையை விட்டு தூக்கி விடுவேன். நான் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு என் பெட்டியின் முன்னால் அமர்ந்தேன். என் முன்னால் ஒரு கிழிந்த காலணி இருந்தது. நான் ஊசியை எடுத்து தைக்கத் தொடங்கினேன். சில மணி நேரங்களுக்கு முன்பு நான் உதவி ஆணையர் நேர்காணலில் ஒரு அதிகாரியாக நின்றேன். இப்போது மீண்டும் ஒரு சாதாரண செருப்பு தைப்பவன். இந்த இரட்டை வாழ்க்கை என்னை உள்ளுக்குள் சிதைத்தது. ஆனால் நான் நம்பிக்கையை கைவிடவில்லை. வீட்டிற்கு சென்றபோது அப்பா ஒரு செய்தியை சொன்னார். ஹர்ஷித், உன் மூத்த சகோதரிக்கு ஒரு வரன் வந்திருக்கிறது. பையன் வீட்டார் நல்லவர்கள். ஆனால் அவர்கள் விரைவில் திருமணம் செய்ய விரும்புகிறார்கள். நாம் பணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். நீ இரவு பகலாக உழைக்க வேண்டும் மகனே. நான் அப்பாவை பார்த்தேன். அவர் கண்களில் மகளை வழியனுப்பும் கவலை தெரிந்தது. நான் அவர் தோளில் கை வைத்தேன். அப்பா, கவலைப்படாதீர்கள். இறைவன் ஏதோ ஒரு வழியை காட்டுவான். அப்பா கசப்புடன் சிரித்தார். வழி ஒன்றும் வானத்திலிருந்து குதிக்காது ஹர்ஷித். கைகால்களை அசைத்து உழைக்க வேண்டும். எல்லாம் நாமே செய்ய வேண்டும். நீ இப்போது முழு மனதுடன் வேலையை செய். பணம் இல்லாத காரணத்தால் என் மகள் வீட்டிலேயே தங்கிவிடக் கூடாது என்று நான் நினைக்கிறேன். நான் மனதிற்குள் நினைத்து கொண்டேன், அப்பா, இன்னும் சில நாட்கள் தான். இறைவன் நாடினால் உலகம் வியக்கும் அளவிற்கு ஒரு மாற்றம் வரும். ஆனால் ஒருவேளை நான் தோல்வியடைந்து விட்டால் என் கண்ணிலேயே நான் சிரித்து போய்விடுவேன். முடிவு வர இன்னும் சில நாட்களே இருந்தன. அந்த தீர்வுக்காக காத்திருந்த காலம் மரணத்தை விட பாரமாக இருந்தது. ஒவ்வொரு கணமும் யாராவது வந்து, ஹர்ஷித் எழுந்திரு, இதெல்லாம் வெறும் கனவுதான் என்று சொல்லிவிடுவார்களோ என்று தோன்றியது. நான் தினமும் காலையில் எழுந்து வேலைக்கு செல்வேன். என் தலையெழுத்தில் செருப்பு தைப்பது மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறதா? அல்லது பேனாவின் வலிமை என் தலையெழுத்தையே மாற்றிவிடுமா என்ற பயத்திலும் நம்பிக்கையிலும் பொழுது கழியும். தீர்ப்புக்கான நேரம் நெருங்கிவிட்டது. இன்றுதான் அந்த நாள். இதற்காகத்தான் நான் பல இரவுகள் தூங்காமல் காத்திருந்தேன். இன்று என் நேர்காணலின் முடிவு வரவிருந்தது. காலையில் எழுந்ததிலிருந்தே என் இதயம் படபடவென துடித்தது. நான் வழக்கம் போல அழுக்கான உடைகளை அணிந்து கருவிகள் நிறைந்த பையை எடுத்துக்கொண்டு கடையை நோக்கி நடந்தேன். வழியில் என் இதயம் வேகமாக துடித்தது. எப்படியாவது ஓடி சென்று இணைய மையத்தில் என் விதியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் பையில் ஒரு பைசா கூட இல்லை.
ரவி அவர்களும் இப்போது முன்பணம் தரமாட்டார். கடைக்கு சென்றதும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ரவி அவர்களிடம் சென்றேன். ஐயா, இன்று 1 மணி நேரம் சீக்கிரம் செல்லலாமா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என்றேன். அவர் என்னை கடுமையாக பார்த்து பதிலளித்தார். இன்று கண்டிப்பாக முடியாது ஹர்ஷித். எவ்வளவு வேலை கிடைக்கிறது என்று உனக்கு தெரியவில்லையா? அந்த பெரிய அதிகாரியின் வேலையை இன்று மாலைக்குள் கண்டிப்பாக முடிக்க வேண்டும். இன்று விடுமுறையை பற்றி பேசினால் நாளை முதல் நீ வேலைக்கு வர தேவையில்லை. பேசாமல் அமர்ந்து வேலையை முடி. நான் அமைதியாக தலையை குனிந்து கொண்டேன். என்னிடம் வேறு வழி இல்லை. நான் காலடியை எடுத்து வேலையில் இறங்கினேன். என் உடல் கடையில் இருந்தது, ஆனால் என் ஆத்மா வேறெங்கோ இருந்தது. கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியும் சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. என் கைகள் நடுங்கின. நான் தேர்ச்சி பெற்றிருப்பேனா, அல்லது என் உழைப்பு அனைத்தும் வீணாகி விட்டதா? வாழ்நாள் முழுவதும் நான் இப்படியே செருப்பு தைத்து கொண்டிருப்பேனா என்ற கேள்விகள் என்னை உள்ளுக்குள் அரித்து கொண்டிருந்தன. மதியம் பசி எடுத்தபோது வெறும் தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு பசியை அடக்கி கொண்டேன். மாலை நெருங்க நெருங்க என் பொறுமை இழந்தது. சூரியன் மறைந்து இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. ரவி ஐயா, வேலை முடிந்து விட்டது. காலணிகள் தயார். இப்போது நான் செல்லலாமா? அவர் காலணிகளை பார்த்துவிட்டு சரி போ என்பது போல தலையை ஆட்டினார். ஆனால் நாளை அதிகாலையிலேயே வந்துவிட வேண்டும். இன்று நீ மிக மந்தமாக செயல்பட்டாய். நான் கடையை விட்டு வெளியேறிய போது என் கால்கள் மிகவும் கனமாக இருந்தன. நெஞ்சில் ஒரு விசித்திரமான பதற்றம். நான் வேக வேகமாக என் தெருவை நோக்கி நடந்தேன். எங்கள் உடைந்த வீட்டு வாசலில் பெரிய கூட்டமே கூடியிருந்தது. அக்கம் பக்கத்தினர், கடைக்காரர்கள் மற்றும் சில அந்நிய முகங்கள் அங்கு திரண்டிருந்தன. 2 பெரிய அரசு வாகனங்கள் நின்று கொண்டிருந்தன. அவற்றில் நீல நிற விளக்குகள் மென்னிக் கொண்டிருந்தன. என் மனம் திடுக்கிட்டது. இறைவா, என்ன ஆனது? அப்பாவுக்கு ஏதேனும் ஆகிவிட்டதா, அல்லது என் ரகசியம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதா என்று அஞ்சினேன். ஆரம்பத்தில் நான் பயந்தது போலவே இன்றும் காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கிறார்களோ என்று நினைத்தேன். நான் நடையை வேகப்படுத்தினேன். கூட்டத்தில் யாரோ என்னை பார்த்துவிட்டு, ஹர்ஷித் வந்துவிட்டான், வழிவிடுங்கள், இதோ வந்துவிட்டார் ஐயா என்று கத்தினார்கள். நான் திகைத்து போனேன். அனைவரின் பார்வையும் என் பக்கம் திரும்பியது. தினமும் அவர்கள் முகத்தில் இருக்கும் அந்த ஏளனம் இன்று இல்லை. அதற்கு பதிலாக ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. நான் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னேறினேன். எப்போதும் என்னை கிண்டல் செய்யும் அந்த பையன் இன்று மரியாதையுடன் பின்வாங்கி எனக்கு வழிவிட்டான். உள்ளே போ, உன் அப்பா உனக்காக காத்திருக்கிறார் என்றான் அவன். நான் நடுங்கும் உடலுடன் உள்ளே சென்றேன். அங்கே அப்பா நின்று கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் என் நேர்காணலை நடத்திய அதே அரசு அதிகாரி நின்றிருந்தார். அப்பாவின் கையில் ஒரு இனிப்பு பெட்டி இருந்தது. அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அப்பா கோபமாக இருப்பாரோ என்று நான் பயந்தேன். ஆனால் அந்த அதிகாரி புன்னகையுடன் உரத்த குரலில் சொன்னார், வாருங்கள் ஹர்ஷித் அவர்களே, நாங்கள் உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தோம். உங்களை கைது செய்ய வரவில்லை. நீங்கள் மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளீர்கள் என்ற செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம். வாழ்த்துக்கள் உதவி ஆணையர் அவர்களே. அப்பா நடுங்கும் கால்களுடன் முன்னே வந்து என்னை கட்டி கொண்டார். அவர் நெஞ்சில் இருந்து வந்த அந்த அழுகை சத்தம் என் இதயத்தை தொட்டது. என் சிங்கக்குட்டியே, நீ என் தலையை நிமிர செய்து விட்டாய். இனி இது ஒருபோதும் குனியாது. அப்பாவின் குரல் தழுதழுத்தது. என்னை மன்னித்துவிடு ஹர்ஷித். நான் முட்டாளாக இருந்து விட்டேன். நீ என் நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கிறாய் என்று நினைத்தேன். உன்னை தேவையில்லாமல் வற்புறுத்தினேன். ஆனால் நீ வானத்தை தொடுவதற்காக பிறந்தவன். நான் அப்பாவின் கைகளை பிடித்து முத்தமிட்டேன். இல்லை அப்பா, மன்னிப்பு கேட்காதீர்கள். உங்கள் கண்டிப்புதான் என்னை சிதற விடாமல் காத்தது. நீங்கள் என்னை வேலைக்கு அனுப்பவில்லை என்றால் உழைப்பின் அருமை எனக்கு தெரிந்திருக்காது. அம்மாவும் ஓடி வந்து என்னை கட்டிக்கொண்டு என் நெற்றியில் முத்தமிட்டார். பார்த்தாயா, என் மகன் ஒரு நாள் அதிகாரி ஆவான் என்று நான் சொல்லவில்லையா? இன்று என் பிரார்த்தனை பலித்து விட்டது. இன்று என் மனம் குளிர்ந்து விட்டது.
அந்த அதிகாரி என்னிடம் வந்து எனக்கு சல்யூட் அடித்தார். ஹர்ஷித் அவர்களே, தகுதி என்பது யாருடைய தனி சொத்தும் அல்ல என்பதை நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். நீங்கள் எங்கள் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணம். நேற்று வரை என்னை செருப்பு தைப்பவனின் மகன் என்று அழைத்த அந்த கூட்டம் இன்று ஹர்ஷித் வாழ்க என்று கோஷமிட்டது. என்னை கிண்டல் செய்த என் சிறு வயது நண்பர்கள் இன்று என்னை பெருமையுடன் பார்த்தார்கள். நான் வானத்தை பார்த்து இறைவனுக்கு நன்றி கூறினேன். என் கிழிந்த காலணிகளுக்கு பதிலாக கௌரவமான மகுடத்தை தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன். கூட்டம் மெல்ல மெல்ல கலைந்தது. கோஷங்கள் அடங்கின. அரசு வாகனங்கள் சென்றுவிட்டன. வீட்டில் இப்போது அமைதி நிலவியது. அந்த ஆரவாரத்திற்கு பிறகு ஏற்பட்ட அமைதி மிகவும் ஆழமாக இருந்தது. நான் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்திருந்தேன். இனிப்பு பெட்டி பாதி திறந்த நிலையில் இருந்தது. அப்பா எனக்கு முன்னால் அமர்ந்திருந்தார். முதல் முறையாக அவர் வெறும் அப்பாவாக மட்டும் தெரியவில்லை, அவரும் ஒரு மனிதராக தெரிந்தார். அவருக்கென்று கனவுகள் இருந்தன, களைப்பு இருந்தது. அவர் என்னை நோக்காமலேயே சொன்னார், ஹர்ஷித், நான் உன்னை ஏன் தடுத்தேன் என்று உனக்கு தெரியுமா? நான் அமைதியாக இருந்தேன். அவர் தன் உள்ளங்கைகளை பார்த்தார். வாழ்நாள் முழுவதும் கடின உழைப்பால் வெடிப்பு விழுந்த கைகள் அவை. உன் மீது நம்பிக்கை இல்லாததால் அல்ல. அவர் குரல் நடுங்கியது. இந்த வாழ்க்கையின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லாததால் தான். முதல் முறையாக அப்பா உடைந்து போவதை நான் பார்த்தேன். நானும் படிக்க ஆசைப்பட்டேன் மகனே என்றார் அவர். ஆனால் புத்தகத்திற்கும் அடுப்பிற்கும் இடையே ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்த போது நான் அடுப்பை தேர்ந்தெடுத்தேன். அன்று முதல் நான் கனவு காண பயந்தேன். நான் அவர் கைகளை பிடித்து கொண்டேன். நீயும் ஒருவேளை விழுந்து விட்டால் என்னால் என்னை மன்னிக்க முடியாது என்று நினைத்தேன். அதனால்தான் உன்னை தரை மட்டத்திலேயே கட்டி வைத்தேன். அவர் என்னை பார்த்தார். இன்று அந்த கண்களில் பயம் இல்லை, நிம்மதி இருந்தது. ஆனால் இன்றுதான் புரிகிறது. அவர் பெருமூச்சு விட்டார். அந்த பயத்தை வாரிசாக கொடுக்க கூடாது, கனவுகளை கொடுக்க வேண்டும். அவர் பேச்சை கேட்டு என் கண்கள் கலங்கின. நான் எதுவும் பேசவில்லை. அந்த சூழலில் வார்த்தைகள் தேவையற்றவை. சில மாதங்கள் கழிந்தன. இன்று அதிகாரியாக சீருடை அணியும் போதும் என் விரல்களில் இருந்த அந்த வெடிப்புகள் எனக்கு நினைவிருக்கிறது. அரசு வாகனத்தில் இருந்து இறங்கி நான் அதே தெருவிற்கு சென்றபோது காலம் பின்னோக்கி சென்றது போல இருந்தது. அதே உடைந்த பாதை, அதே செருப்பு தைக்கும் கடை, அதே தோலின் வாசம். கடையின் ஒரு மூலையில் ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான். அவனுக்கு ஒரு 10-12 வயது இருக்கும். ஒரு கையில் செருப்பு, மறுபக்கம் ஒரு கிழிந்த புத்தகம். அவன் செருப்பை தையல் செய்து கொண்டே புத்தகத்தின் பக்கங்களையும் புரட்டி கொண்டிருந்தான். இதை பார்த்ததும் நான் அங்கேயே நின்றேன். உன் பெயர் என்ன என்று நான் கேட்டதும் அவன் பதற்றமடைந்தான். சோனு என்று மெதுவாக சொன்னான். நீ படிக்கிறாயா என்று மீண்டும் கேட்டேன். அவன் தலையசைத்து இரவு வேலை முடிந்ததும் படிப்பேன் என்றான். அவன் கண்களில் அதே தாகத்தையும் அதே கனவையும் நான் கண்டேன். நான் என் அடையாள அட்டையை அவன் உள்ளங்கையில் வைத்தேன். நாளை முதல் நீ பள்ளிக்கு செல்வாய். உன் கனவை கைவிடாதே. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என்றேன். அவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் முதல் முறையாக அவன் கண்கள் மின்னின. வீட்டிற்கு திரும்பும் போது எனக்கு ஒன்று புரிந்தது. நான் ஒரு அதிகாரியானது வெறும் நாற்காலிக்காக அல்ல. இனி எந்த குழந்தையும் புத்தகம் அல்லது அடுப்பு, இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக கூடாது என்பதற்காகவே நான் அதிகாரி ஆனேன். இன்று கூட ஒரு செருப்பு தைப்பவர் வேலை செய்வதை பார்த்தால் அவர் மகனின் கையில் ஊசி அல்ல பேனா இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை தான் என்னுள் எழும். இப்படியே காலம் மெல்ல கடந்தது. என் பெயருக்கு முன்னால் இருக்கும் பதவி இப்போது மக்களின் நாவுகளில் ஏறிவிட்டது. ஆனால் இன்றும் எனக்கு பிடித்த அடையாளம் செருப்பு தைப்பவனின் மகன் என்பதுதான். அலுவலக கோப்புகள் மற்றும் கூட்டங்களுக்கு நடுவே நான் பேனாவை கையில் எடுக்கும் போதெல்லாம் என் விரல்களில் இருந்த பழைய வெடிப்புகள் என் வேர்களை எனக்கு நினைவூட்டுகின்றன. சோனு இப்போது தினமும் பள்ளிக்கு சென்றான்.
காலையில் அவன் முதுகில் பை இருக்கும், மாலையில் அந்த பை நம்பிக்கைகளால் நிறைந்திருக்கும். சில நேரங்களில் அவன் ஓடி வந்து தன் நோட்டு புத்தகத்தை என்னிடம் காட்டுவான். ஐயா, இன்று ஆசிரியர் என்னை பாராட்டினார் என்று அவன் புன்னகைப்பான். நான் அவன் தலையை தடவி கொடுப்பேன். ஏனெனில் அந்த பாராட்டில் என் சிறு வயதில் நான் கேட்க துடித்த கைதட்டல்களும் அடங்கியிருந்தன. அப்பா இப்போது அடிக்கடி கட்டிலில் அமர்ந்து தெருவில் குழந்தைகள் படிப்பதை பார்த்து கொண்டிருப்பார். ஹர்ஷித், இவர்களும் படித்து முன்னேறி விடுவார்கள் போல தெரிகிறது என்பார். நான் புன்னகைப்பேன். என் சகோதரியின் திருமணமும் எளிமையாக நடந்தது. பகட்டோ கடனோ ஏதுமின்றி இனிதே முடிந்தது. அப்பாவின் கண்களில் இப்போது எந்த பாரமும் இல்லை, நிம்மதி மட்டுமே இருந்தது. ஒரு நாள் அலுவலகத்தில் இருந்து திரும்பும் போது நான் மீண்டும் அதே பழைய கடைக்கு முன்னால் நின்றேன். எங்கே ஒரு காலத்தில் என் முழு உலகமும் அடங்கி இருந்ததோ அதே கடை. ரவி அவர்கள் இப்போதும் அங்கேயே இருந்தார். என்னை பார்த்ததும் அவர் எழுந்து நின்றார். இன்று அவர் கண்களில் வருத்தமில்லை. ஹர்ஷித் என்று அவர் மெதுவாக கூறினார், என்னை மன்னித்து விடு. உன்னை என்னால் அடையாளம் காண முடியாமல் போய்விட்டது. நான் அவர் கால்களை தொட்டு வணங்கினேன். இல்லை ஐயா, நீங்கள் தான் எனக்கு உழைப்பை கற்றுக் கொடுத்தீர்கள். இந்த கடை இல்லை என்றால் இன்று அந்த அதிகாரி நாற்காலியும் இருந்திருக்காது என்றேன். அவர் எதுவும் பேசவில்லை. அவர் கண்கள் மட்டும் கலங்கின. அன்று மாலை வீட்டிற்கு திரும்பிய போது அப்பா வாசலில் நின்று கொண்டிருந்தார். அவர் வானத்தை பார்த்து சொன்னார், பார் மகனே, இன்று எனக்கு ஏழையாக இருப்பதில் எந்த வருத்தமும் இல்லை. நானும் மேலே பார்த்தேன். வானம் அதே போல விரிந்தும் தெளிவாகவும் இருந்தது. விதியை மாற்றுவதற்கு இடம் தேவையில்லை, வைராகியம் மட்டுமே தேவை என்பதை நான் புரிந்து கொண்டேன். வைராகியம் உண்மையாக இருந்தால் கிழிந்த செருப்புகளில் இருந்து கூட கௌரவமான பாதையை உருவாக்க முடியும். இந்த கதை இத்துடன் முடிவடைவதில்லை. இருட்டில் அமர்ந்து வெளிச்சத்திற்காக கனவு காணும் ஒவ்வொரு குழந்தையிடமிருந்தும் இது மீண்டும் தொடங்குகிறது. ஒரு செருப்பு தைப்பவனின் மகன் அதிகாரியாக முடியுமா என்று யாராவது கேட்டால் அதற்கு பதில் இதுதான். ஆம், அவன் தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்தால் நிச்சயம் ஆக முடியும். மனதில் உறுதி இருந்தால் மனிதன் தான் நினைத்த எதையும் சாதிக்க முடியும் என்பது இப்போது எனக்கு தெளிவாக தெரிந்தது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.